திரு சித்தனன் கிட்ட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தலைநகரத்தில் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொலை அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு பற்றி ஆழமான கேள்விகளை எழுப்பது தானே? இல்லை, இது எல்லாருமே நீங்கள் இது மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொலை, அல்லது ஒரு தமிழ்நாட்டிலே தலைநகரிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வா, இது மற்றவங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தாதா அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் பெருசாக விவாதிக்கிறீங்களே தவிர எங்களை பொறுத்த மட்டும் இது ஒரு கொலை. இப்போ நீங்கள் சொன்னீங்க தேசிய தலைவர்கள் ராகுல் காந்தி அவர்கள், நட்டா அவர்கள்லாம் இதுக்கு பேசினாங்க அப்படின்னு சொல்லி. முதல்ல அவங்களாம் வெக்கப்படணும் உண்மையிலே. அவங்களா? ஆமாம். ஏன்னா எல்லாருமே அரசியலுக்கு அப்படிதான் சார் பேசுகிறாங்க. அரசியல் ஓட்டு, எப்படியாவது இந்த ஓட்டு அந்த தலித் சமூகத்தினுடைய ஓட்டு நம்ம வாங்கலாமா, இதை நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இதே அரசியல் எல்லாருமே அதுதாங்க. தயவு செய்து நீங்கள் உங்கள் மனசாட்சி தெரியும். எல்லாரும் பேசுறது உண்மையிலேயே இவர் இறந்ததுக்காக வேண்டி பேசுறாங்கன்னா இல்லை, எல்லாமே நீலி கண்ணீர், முதலை கண்ணீர். அரசியல் ஆதாயத்திற்காக இந்த கொலையை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் பேசுகின்றார்கள். நம்பர் 1. இப்போ நம்பர் 2, இப்போ இதுல அப்படி சொல்லி கடந்து போயிட முடியும். இல்லை இல்லை, நான் சொல்றேன் நான் சாதாரண கடந்து போய் சொல்லல. யாராவது இதுக்கு முன்னாடி அவரை போய் பெருசா இது பண்ணிருக்காங்களா? உண்மையிலேயே அவர் இறந்ததுன்னா அந்த தொண்டர்களை விட்டுருக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான் நிறைய பேர் போய் பார்வையிட்டு அடுத்து வர்ற எலெக்ஷன்ல நமக்கு தலித் சமூக ஓட்டுகள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போய் எல்லாம் வேஷம் எடுக்கின்றார்கள். எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சும்மா சட்ட ஒழுங்கு போச்சு அப்படின்னு சொல்றேன் சும்மா. இப்ப நீங்க இப்ப சொன்னீங்க ஷாக் வேலி இல்லையா ஒரு தலைநகரத்துல, அதுவும் ஒரு ஏதோ ஒரு நபர். எங்களை பொறுத்த மட்டில் இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். இது அவர் இருக்காரு, உண்மைதான். அவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை அங்க பகுஜன் சமாஜ் கட்சிங்கிறது அகில இந்தியன்னு சொல்றீங்களா? யூபி விட்டு எங்கேயா இருக்குதா, அல்லது தமிழ்நாட்டில் இவரை பற்றி யாரா இருக்காங்களா? அது வேற விஷயம். அதை பற்றி நான் அதுக்கு அந்த கணக்கு வரல. கொலை என்பது கொலை. இவர் வெட்டப்பட்டிருந்தா இவருக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் இவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், போலீஸ் ஹிஸ்டரியும் தெரியும். ஆனால் இப்போ அவர் ஒரு வருஷத்துக்கு 10-15 வழக்கறிஞர்களை உருவாக்குகிறார். நல்லா படிக்க வைக்கிறாரு, ஹாஸ்டல் வைக்கிறாரு, சாப்பாடு போடுறாரு, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றாரு, அந்த தலித் சமூகத்துக்கு நல்ல ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் என்பது உண்மை. இப்போ நல்லவர் வல்லவர் அப்படின்னு அதனாலதான் நீங்க அனுதாபப்பட்டு சொல்லணுமே தவிர நல்லவர் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஆனா அரசியல் கட்சி நீலக்கண்ணி வெடிக்கிறதெல்லாம் ஓட்டுக்காகத்தான், ஏமாத்துவதற்காகத்தான். இது வரைக்கும் அரசியல் கட்சி தான். நீங்க தானே ரவுடிகள்லாம் ஊக்குவிச்சது. நீங்க தயவுசெய்து உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. அரசியல் கட்சிகள் இன்னைக்கிலிருந்து எந்த ஹிஸ்டரி ஷீட் ரவுடியும் ஒரு கிரிமினல் குற்றப்பின்னணி உள்ளவர்களை எங்கள் கட்சியில் நாங்கள் சேர்க்கவே மாட்டோம். எங்கள் கட்சியில ஒரு எம்எல்சி, ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு கவுன்சிலர், எம்பி குற்றப்பின்னணி உள்ளவர்களுக்கு நாங்கள் சீட்டே தரமாட்டோம். போலீஸ் ஃப்ரீ ஹேண்ட் ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சிக்கும் இன்னைக்கு அறிக்கை சொல்லுங்க. நாளைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குன்னு பாருங்க. போலீஸ் எப்படி பண்ண பாருங்க. ஏதோ திரைப்படத்துல கேக்குற டயலாக் சொல்லுங்க. உண்மை சொல்ல மாட்டாங்க சார். அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல எலெக்ஷனை போய் ஃபேஸ் பண்ணா 4 ரவுடிகள் வேணும். அவன் ரவுடி வச்சுக்கான, நம்ம ரவுடி வச்சுக்கான அந்த எலெக்ஷன்ல போய் இல்லைன்னா பிரச்சனை யாருமோ என்று சொல்லி இந்த ரவுடிகளை ஊக்குவிப்பதே அரசியல் கட்சி தான். அனைத்து அரசியல் கட்சிகளும் வேஷம் போடுகின்றன. ஓட்டு பிச்சைக்காக இப்படி நடிக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் எதிர்வினைகள் சார். இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இது ஒரு தலைநகரத்துல ஒரு இம்பியூனிட்டியோட நடக்குது அப்படின்னா இல்ல, இம்பியூனிட்டிங்கிற வார்த்தை தயவு செய்து நீங்க சொல்ல வாங்க. யார் விட்டாங்க? நடந்து 3 மணி நேரத்துக்குள்ளேயே 8 பேர், அப்புறம் ஒரு நாளுக்குள்ளேயே 3 பேர் கைது பண்ணலையா? கைது பண்ணிருக்காங்க. என்ன நீங்க சொல்லலாம் அப்படின்னா இதுல இன்புட் வந்திருக்கும்ல, எப்படி நீங்க கோட்டை விட்டீர்கள் என்று கேட்டா அது ஒரு நியாயமான கேள்வி. ஏற்கனவே இதுல ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட் இப்படிப்பட்ட ஒரு நடக்க போது இவருக்கு ஏகப்பட்ட மோட்டிவ் இருக்குது, கண்டிப்பாக நடக்கலாம், கொலை நடந்து விடலாம் என்று சொல்லி இன்புட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த டேட்ல எப்போ என்னன்னு கொடுக்கல. அது சிட்டி போலீஸ் தான் பண்ணிருக்கணும். அதுல ஒரு சிறிய சர்க்கிள் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு லேப்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்களோ? இன்டெலிஜென்ஸ் இல்ல, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துக்கிறாங்க. சிட்டி இன்டெலிஜென்ஸ்ல சரியா கொடுக்கலையா, அல்லது சில நேரங்களில் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தா கூட லோக்கல் இன்ஸ்பெக்டர்ஸ், லோக்கலில் உள்ள அந்த ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் சில நேரம் ஃபெயில் ஆயிருவாங்க. 1000 பிரச்சனைங்க இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு பண்ண முடியல. ஒரு நிமிஷம் கேளுங்க. 1991 மே 21 அன்னைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் பரப்புரைக்காக வேண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தபோது 1300 போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க. ஒரு ஐஜி தலைமையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அங்க மத்திய அரசாங்கம் இருந்து அவங்க எஸ்பிஜி கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாம் வந்தாங்க. காப்பாற்ற முடிஞ்சதா? ஆமா இருந்தது. எஸ்பிஜி ராஜீவ்காந்தி ஏற்படுத்தினது அவர் தான் அதை கொண்டாந்தது. அவர் தான் கொண்டாந்தது. மிஸ்டர் சவானி அவர்கள் எல்லாம் இருந்தார். அவரு விஜயகுமாரோட அப்புறம் போனாங்க, ட்ரைனிங் எல்லாம் போனாங்க இல்லையா?
அப்படியே காப்பாற்ற முடியல. 23 மணி நேரம் 59 நிமிஷம் நீங்க போலீஸ் விழிப்புணர்வாக இருந்தா கூட 1 செகண்ட் கிடைச்சா போதும் அவங்க பண்ணிடுவாங்க. ஆக இந்த போலீஸை பொறுத்த மட்டில் அந்த இன்டெலிஜென்ஸ் இன்ஸ்பெக்டர் அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது, கேர்ஃபுல்லா இருந்து சொல்லப்பட்டிருக்கு. துப்பாக்கி ஒரு ரைசஸ் துப்பாக்கி இருக்கு, கரெக்டா வச்சுக்கோன்னு சொல்லப்பட்டிருக்குது. பட் இன்ஸ்பைட் ஆஃப் இட் அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க. இதுல ஒரு லேப்ஸ் இருக்கு, ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் அப்படிங்கிறீங்க. ஃபைன். இல்ல ஒரே நிமிஷம், ஒரே ஒரு பாயிண்ட். இப்போ நீங்க சொன்னீங்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மாயாவதி அவர்கள். சிபிஐ அடுத்த ரவுண்ட்ல வர நீங்க நான் I'll come to you for sure. ப்ளீஸ். திரு பாபு முருகவேல் இதுல வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதை கடந்து போகல, உயர்மட்ட அளவுல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ கமிஷனர் அளவுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. கொலைகள் எல்லா காலத்திலும் நடந்திருக்கு. இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் தான் பார்க்கணும். அரசியல் கட்சிகள் இதை வச்சு அரசியல் செய்றாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கொள்றீங்க. யுவர் ரெஸ்பான்ஸ்? அதாவது முதலிலே மரணமடைந்திருக்கிற அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 4 முன்னாள் அமைச்சர்களும் 6 தற்போதைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். நானும் தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1. 2வது, பிரிக்க முடியாதது, ஒரு படத்தில் வர டைலாக் மாதிரி, பிரிக்க முடியாதது எதுவோ அப்படி திமுக அரசும் கட்ட பஞ்சாயத்தும், திமுக அரசும் சட்டம் ஒழுங்கும், திமுக அரசும் கொள்ளையும் வழிப்பறியும், திமுக அரசும் கள்ளச்சாராயமும், திமுக அரசும் கஞ்சா புழக்கமும், இது போல தான் பிரிக்க முடியாததாக இருக்கிறது. எப்படி நான் சொல்கிறேன்னா, 1996ஆம் ஆண்டு இந்த அரசு, திமுகவினுடைய அரசு பொறுப்பேற்ற போது அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி பொறுப்பேற்ற 2வது மாதத்திலேயே எழும்பூர் நீதிமன்றத்திற்குள்ளாக நீதிமன்றத்தின் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற போது சாட்சி கூண்டில் வைத்து ஒருவர் கொலை செய்யப்படுகிறார் நீதிமன்றத்துக்குள்ள. 2008ஆம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சியில அதே எழும்பூர் நீதிமன்றத்திற்குள்ளாக ஒரு வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு தூத்துக்குடியில செந்தில் ஆறுமுகம் என்று ஒருவரும், முத்துக்குமார் என்ற ஒருவரும், திருவான்மியூரில் கௌதம், சைதாப்பேட்டையில் ஜெய் கணேஷ், அரியலூரில் செந்தில்நாதன், தருமபுரியில் சிவகுமார், இதுபோல நான் படித்ததெல்லாம் வழக்கறிஞர்கள். இதுபோல வழக்கறிஞர் 2008 எக்மோர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தான் வெட்டி கொல்லப்படுகிறார், ரஜினிகாந்த் என்ற வழக்கறிஞர். இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள். நேற்றைய முன்தினம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற ஆம்ஸ்ட்ராங்கும் ஒரு வழக்கறிஞர். இப்படி பார்க்கிற போது பொதுவாகவே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ இதுபோல ஒரு கட்டுக்கடங்காத சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கொலைகள் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. ஹை ப்ரொஃபைல் கேசஸ் எடுத்துக்கிட்டாலும் அது ஏடிஎம்கேலயும் நடந்திருக்கு, டிஎம்கேலயும் நடந்திருக்கு. இப்படி நம்ம வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க எதிர்கட்சியில் இருக்கும்போது அதை செய்வாங்க, நீங்களும் செய்றீங்க. பட் அதை நம்ம அப்படி பார்க்க முடியுமா? இந்த ஆட்சியில மட்டும் இப்படி தவறிட்டான்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே கொடநாடு வழக்கில் அவர்கள் முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் வீட்டில் போய் கொலை பண்ணி கொள்ளைப்பட்டு போனாங்கன்னா அதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லையா? தூத்துக்குடியில வந்து ஸ்டெர்லைட் ப்ராப்ளம் தொடர்ந்து 100 நாட்கள் தொடர்ந்து நடந்துட்டே வருது. அதுல தவறிட்டாங்க அப்படின்னா அப்ப வந்து சட்ட ஒழுங்கு தவறலையா அவங்க? ஆனா இதெல்லாம் சம்பவங்கள் வழக்கறிஞர்கள் நிறைய கொல்லப்பட்டிருக்கான்னு சொன்னாங்க. என்ன ரீசன், வாட் இஸ் தி மோட்டிவ்? அத பாருங்க நீங்க. எல்லாமே பர்சனல் மோட்டிவ், எல்லாமே அப்படி ஜெனரலைஸ் பண்ண முடியுமா? ஆல்மோஸ்ட் இல்ல தர்பாப் அப்படி செல்வராஜ் வர அவர் அதனால தயவு செய்து பொதுமைப்படுத்தி இப்ப வந்து ஒழுங்கு கேட்டு போலீஸ் போஸ்ட்னு சொல்ல வேண்டாம். பதில் வாங்குவோம். பாபு உங்களுக்கு நான் பேசுறேன். நீங்க பேசுங்க. காவல்துறையை நான் வந்து ஆமா நான் பேசுறேன். நான் ஏன்னா நான் வந்து இதுல இருக்கிறேன். ஆமா திரு செல்வராஜ், ஐ அம் கமிங் டு ரைட் ஆஃப் மாதிரி இந்த ஒப்பீடு வந்து எப்படின்னா, நீங்க ஒப்பீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, திரு செல்வராஜ் ஹோல்ட் யுவர் தாட்ஸ். அவர் பேசி முடிச்ச உடனே கொஞ்சம் விரிவாக மட்டுமல்ல, அவர் பேசி முடிச்ச உடனே வரேன், உடனே வரேன். அவர் பேசி முடிச்சேன். நான் நேற்று வந்து பத்திரிகையாளர் சந்திப்பிலே முன்னாள் சென்னை காவல் ஆணையாளர் திரு சந்தீப் ராய் ரத்தூர் ஒரு ஒப்பீடு சொல்றாரு. என்சிஆர்பியினுடைய கருத்தின்படி கடந்த ஆண்டு 63 கொலைகள் சென்னை மாநகரத்தில் நடந்திருக்கிறது, இந்த வருஷம் 58 கொலை தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாநகர காவல் ஆணையார் இந்த ஒப்பீடு எல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப அவர் இன்னைக்கு வருஷம் 63 கொலை உங்க கவர்மெண்ட்ல தான், இந்த வருஷம் 58 கொலை உங்க கவர்மெண்ட்ல தான். இல்ல அதுதான் அந்த மாதிரி ஒப்பீடு வந்து இதுல சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன் நான். அந்த 58 கொலையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு உயிர், அந்த 63 உயிர்களும் நீங்கள் பாதுகாத்திருக்க வேண்டியதுதான். ஒரு பொதுவாகவே அதிகாரிகள் வந்து இப்போ எப்படின்னா ஆட்சி இந்த கட்சியை சார்ந்த அதிகாரிகளாக மாத்திட்டாங்க. நான் வந்து அவர் சந்தீப் ராய் ரத்தோர் எப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு எதிர்க்கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நான் ஒரு மிகப்பெரிய பிரதான எதிர்க்கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், ஒரு வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, ஒரு தகவலுக்காக தொலைபேசியில் தொடர்பு கொள்றோம், எடுக்க மாட்டாரு.
சரி நமக்கு நம்பர் அவர்கிட்ட இருக்காதுன்னு சொல்லி நம்ம ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறேன், இந்த மாதிரி இருக்குது, ஸோ இந்த விதத்துக்காக உங்கள்கிட்ட நான் கூப்பிடுறேன்னு சொல்லி எந்த விதமான ஒரு எதிர்வினையும் அந்த சேகரிச்சிட முடியும் இல்ல. அதுதான் சொல்றேன். இப்ப நல்ல பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அதாவது கொதிக்கிறது நிக்கணும்னா எரியறத புடுங்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுபோல கள்ளச்சாராயத்தின் மூலமாக 65 பேர் மரணம் அடைந்ததுக்கு பிறகு அதை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சான்னா, நீங்க அதை யார்கிட்ட ஒப்படைச்சான்னா, நாங்க சொல்றது கள்ளச்சாராயம் விற்பதற்கு முன்பாக இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.